சுஜா வருணி. சிவகுமார். ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்க? எந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கேக்குறீங்க? நிறைய இருக்கு போலியே. சரி, ஒரு லவர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஜென்ரேஷன் எப்பவுமே கடந்து போய்கிட்டு தான் இருப்போம். பட் கேரக்டர் எப்பவுமே இருக்கும் இல்லையா? நம்ம பிறக்கும் போது ஒரு கேரக்டரோட பிறந்திருப்போம்ல. அண்ட் நம்ம ஒரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், இல்லை கற்றுப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்களா இருங்க. ஜென்ரேஷன் கடந்து போனாலும், நாட்கள் மறைஞ்சு போனாலும் நம்ம கேரக்டர் எப்பவுமே நிற்கும். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக சேரணும்னு நினச்சி அவங்கள விரும்புங்க. அவங்க தான் வேணும்னு நினைங்க. அதில் சண்டை வரும், துக்கம் வரும், ஏறி போகிற மாதிரி இருக்கும், கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து போகணும். அதான் ரிலேஷன்ஷிப். எல்லா நாளும் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருந்தால் நோய் வந்துடும். அப்பப்போ கொஞ்சம் கஷாயம் வச்சு குடிக்கணும். அதெல்லாம் பழகிக்கணும். ஸோ இதை நம்ம பழகிக்கிட்டால் தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு ஃபேமிலியோடு வாழ முடியும் ஆரோக்கியமாக.